எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான முருகன் கோயிலை பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஞானமலை முருகன் கோவில், ராணிப்பேட்டை மாவட்டம். ஸ்ரீ ஞானவல்லி ஸ்ரீ ஞான குஞ்சரி சமேத ஸ்ரீ ஞான பண்டித சுவாமி கோயில், கோவிந்தச்சாரி குப்பம், வாலாஜா. இந்த ஆலயம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் ஒரு கையில் ருத்ராட்ச மாலையும் மறுக்கையில் கமண்டலமும் வச்சுக்கிட்டு ஞான பண்டித மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு. இந்த ஆலயத்தில் பாறைகளுக்கு நடுவிலே வளர்ந்த ஒரு ஆலமரம் இருக்குது. இதை கல் ஆலமரம்னு சொல்கிறாங்க. இந்த ஆலமரத்துக்கு விழுதுகளும் கிடையாது. ஆலயத்திற்கு கிழக்கு புறமாக திருத்தணியும் வடக்கு புறமாக வள்ளிமலையும் அமைஞ்சிருக்கு. கல்வி, தொழில், ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்க நாம் வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே முருகப்பெருமான் வள்ளியம்மை மடியில் அமர்த்திய கோலத்தில் அற்புதமாக காட்சியளிக்கும் ஆலயமும் உள்ளது. இந்த ஆலயம் சில ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டது. இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தை கற்கோயிலாக மாற்றினது கரிகால சோழன்னு கல்வெட்டுகள் இருக்கிறதா இந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டுகளில் குறிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி திருத்தணியில் படி பூஜை நடப்பது போலவே இந்த ஆலயத்திலையும் படி பூஜை நடக்கும். இந்த ஆலயத்தில் ஞானவெளி சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்கு. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய கால் தட அடையாளமும் மயிலோட கால் தட அடையாளமும் இன்றைக்கும் போனால் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயம் 150 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு சிறு குன்று மேல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகனத்துலேயும் மேலே கோயிலுக்கு செல்கிறதுக்கு வழியும் இருக்குது. இந்த பழமையான ஆலயத்துக்கு நம்ம வரணும்னா வாலாஜாவிலிருந்து சோளிங்கர் செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வலதுபுறமாக ஒரு சாலை போகும். அந்த சாலையிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்தோம்னா கோவிந்தச்சாரி குப்பத்தை அடையலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பயணத்தில் சந்திப்போம். மறக்காமல் திருவடியை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி